ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான கீழ்த்தனமான அரசியல்லாம் பண்ணணும்னா பைத்தியம் முத்தி போனால் சில பேரால் மட்டும்தாங்க பண்ண முடியும். அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட தளபதி விஜய் அவர்களோட வேட்புமனு அப்படிங்கிறது பெரம்பூர் தொகுதியில் ஏற்கப்பட்டது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடுற பெரம்பூர் தொகுதியில் விஜய் அப்படிங்கிற இந்த பேர்லேயே ஒரு 4 பேரை செட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4 பேரும் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டி போடுறதா சொல்கிறாங்க. குள்ளல் நரிகளோட தந்திர வேலை பார்த்தீங்களா, விஜய்க்கு போடுற ஓட்டு குழப்பத்தினால மாறுபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அரசியல் பண்ணுறாங்க. சரி, இங்கே தான் இப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் நம்ம பிரபு அவர்கள் தாவேக சார்பில் போட்டியிடுறாரு. இவருக்கு அந்த தொகுதியில் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயும் பிரபு அப்படிங்கிற பேரில் 3 பேர் போட்டியிட போறதா சொல்றாங்க. அதுவும் சுயேட்சையா. மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க, வேற எந்த கட்சியோட வேட்பாளரோட பேரையும் சம்மந்தப்படுத்தி எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் அங்கே களமிறங்கல. டிவிகே கட்சியில் வரவேற்பு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கேயெல்லாம் இந்த மாதிரியான வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களோட வரவேற்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் பூத்துக்கு போகும்போது யாருக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பட்டனை அமுக்குங்க. சின்னம் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அதை வச்சு நம்ம கரெக்டா ஓட் பண்ணலாம். என்னதான் அப்படி இருந்தாலும் நாம வாக்களிக்கிற சின்னத்துக்கு கரெக்டா வாக்களிக்கிறோமா அப்படிங்கறத கரெக்டா 1க்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டனை அழுத்துங்க. இந்த மாதிரியான கேவலமான வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஓட் பண்ணும்போது கவனமா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அது மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கும் இதை எடுத்து சொல்லி புரிய வைங்க.